பதிலுக்கு பதில் செய்வேன், சரிக்கு சரி கட்டுவேன் என்று நீ சொல்லாதே. இன்னைக்கு அன்போடு ஐக்கியத்தோடு உலகத்தோடு ஒத்து வளரணும்னா பதிலுக்கு பதில் என்ன செய்யாதீங்க. அவங்க என்கிட்ட எப்படி நடந்தாங்களோ அப்படி நானும் நடந்துக்கிற போறேன். என்கிட்ட அப்படிதான் அவங்க நடந்துக்கிட்டாங்க, நான் எப்படி நல்லா நடக்க முடியும், நானும் அப்படித்தான் நடக்க முடியும். அப்படி இல்லை. இன்றைக்கு நம்ம தேவனுடைய பிள்ளைகள் நம்ம பதிலுக்கு பதில் செய்யவே கூடாது. ஹல்லேலூயா. பைபிளில் போட்டிருக்கு, பழி வாங்குவது எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ ஒருத்தர் செய்த தவறுக்கு பழி வாங்கணும், பதில் செய்யணும்னா அது தேவன் தான் செய்யணும். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அவர்களுக்கு பதிலாக நன்மையவே செஞ்சுக்கிட்டே இருப்போம். யாரெல்லாம் தீமை செய்கிறாங்களோ செய்யட்டும், யாரெல்லாம் நமக்கு எதிராக செயல்படுறாங்களோ செயல்படட்டும், யாரெல்லாம் நம்ம செஞ்ச நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறாங்களோ செய்யட்டும். கர்த்தர் ஒருவர் நீதியுள்ள நியாயாதிபதியாய் சகலவற்றையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் நம்முடைய வழிகளையும் பார்க்கிறார், நமக்கு தீமை செய்கிற மனிதருடைய வழிகளையும் பார்க்கிறார். யாருடைய வழி நீதியா இருக்குதோ நியாயமா இருக்குதோ அப்படிப்பட்டவங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், உயர்த்துகிறார். ஹல்லேலூயா.